இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசாங்கம் இன்று தாக்கல் செய்கின்ற நகலை எரிக்கிறார். ஜனநாயகத்தில் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்மை என்று இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா, தவறு நடக்கும்போது யார் வேணாலும் கண்டிக்கலாம்ல. மக்களுக்கான முதல்வர் தானே, அதனால கொண்டு வர சட்டமே தவறானது. இப்போ சிஎம்காகவே நான் சொல்லலை, நானுமே நிறைய கருத்துல முரண்பாடாக தான் இருப்பேன். ஆனால் இந்த தொகுதி வரையறை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரிக்கிறேன். மொத்தத்துக்கு தமிழ்நாடு இதை பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிஎம் தலைமையில் ஏற்பட போகுது. அப்புறம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எப்படி தான் சொல்றது, எங்க எதிர்ப்பை எப்படி தான் சொல்ல முடியும்? குறிப்பாக தமிழ்நாட்டை ஒழித்து கட்ட வேண்டும்ன்றதான் இந்த RSS பிஜேபி கும்பல், பாய்ஸ் கும்பலுடைய முழு முற்றா கும்பல். இது எதுவோ ஒரு தொகுதி மறையெல்லாம் பார்க்க முடியாது. என்னைக்கு கூட போகுன்றாங்க, ஆமா, தமிழ்நாடு குறையும்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியாது, எப்படி சொல்றது? அதுதான் முழுமையாவே விளக்கல. என்ன ஒரு திட்டத்தில் இந்த அஜாதா கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு 51 வரும்ன்றாரு. எப்படி வரும்? இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள் அதனுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னாக்கா, உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பூரா பிள்ளையை பெத்து போட்டுவிட்டாங்க. அதனால எண்ணிக்கை கூடியிருக்கு. அதன் அடிப்படையில் கொடுக்குறோம்ன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டு மத்திய அரசு சொன்ன உத்தரவுக்கு கிடைச்ச தண்டனையாது. கடந்த 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக நாமே குழந்தை, நமக்கு எதற்கு குழந்தைன்னு சொல்லி இங்கே வசனம் பேசி எல்லாரும் பிள்ளையை பெறாம விட்டுட்டாங்க. அப்போ இதுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துகிற விதமாக ஏதாச்சும் நல்ல விஷயம் கொடுக்கணும், அதை அடுத்த லெவலில் கொண்டு போகிற மாதிரி. ஆனால் அதுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் 59 பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கணும். ஆனால் அதற்கு விரோதமாக ஆந்திர மாநில முதல்வர் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஆதரிச்சிருக்காரு. எடப்பாடி வரவேற்று தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி சட்டங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அதை ஆராய்ச்சி பார்க்கணும்ல. அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் போகலை. அவர் ஒரு பிஜேபி வாதியாக தான் ஆதரிக்கிறார். 2049க்குள்ள இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணும். குறிப்பாக தென்னிந்திய மக்கள் பிஜேபிக்கு முழு முற்றாக வாக்களிக்க மாட்டாங்க. அதனால வட இந்திய எம்பிக்களே வச்சு தனக்கான சட்டங்களை நிறைவேற்றிக்கிறணும். அதுக்காண்டி தான் இப்போ இன்னைக்கு ஒரு டீலிமிடேஷன் மசோதா கொண்டாடுறாங்க. அதாவது தொகுதி மறு வரையறை அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு சொல்லி இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் இருக்கு. நகலையே கூட சிஎம் எரிச்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாக்காளர்கள், இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது என்னன்னா, 5 மாநில தேர்தல் முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது வருது. இந்த நேரத்தில் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி, மோடி, பிரதமர் மோடி ஏன் இதை இப்பொழுது அமுல்படுத்த துடிக்கிறார் என்பது தெரியவில்லை. ஒன்று. அதே நேரத்தில் அமுல்படுத்த துடிக்கிறார் என்பது தெரியவில்லை. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஏன் இதை கொண்டுட்டு வர்றாருன்னு யாருக்குமே தெரியவில்லை. இது ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது மொத்தத்தில் 7.2% என்று சொல்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பில் அந்த எண்ணிக்கை என்பது குறைக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதியாகும், ஜனநாயகத்தில் ஒரு விரோத போக்காகும். இதை கண்டிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இன்றைக்கு மொத்தத்தில் இவர்கள் மறுசீரமைப்பின் போது கொண்டு வரக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 819 என்னமோ சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய 7.2% என்ற பொழுது 8×56 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் 59 பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கணும். ஆனால் அதற்கு விரோதமாக இவர்கள் 25, 20 என்று குறைப்பது என்பது தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத போக்கு. அதைத்தான் நாங்கள் அனைவரும் கண்டிக்கிறோம். உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது 60 எம்பிக்கள் கிடைக்க வேண்டும். அதற்கு இல்லாதது மிகப்பெரிய ஜனநாயக விரோத போக்கு. அதே நேரத்தில் அவர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் இந்த பிரதிநிதித்தை அனுப்பிடம் பண்ணுறோம்ன்றாங்க. ஆனால்
வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பூரா பிள்ளையை பெற்று போட்டுவிட்டாங்க. அதனால எண்ணிக்கை கூடியிருக்கு. அதன் அடிப்படையில் கொடுக்குறோம்ன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக நாமே குழந்தை நமக்கு எதற்கு குழந்தைன்னு சொல்லி இங்கே வசனம் பேசி எல்லாரும் பிள்ளையை பெறாமல் விட்டுட்டாங்க. அவங்க பூரா பிள்ளையை பெற்றுட்டாங்கன்னு சொல்லி அங்கே பூராமே மறுசீரமைப்புன்றது அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு மோசடி என்னன்னு கேட்டிங்கன்னா, வடநாட்டில் மட்டும் பிஜேபியாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில் நின்றால் அவர்கள் மட்டும் ஜெயித்தாலே போதுன்ற மாதிரி போகும். அவர்களுக்கு தென் மாநிலங்களை பற்றி கவலை இல்லாமல் போய்விடும். அதற்காக அந்த உள்நோக்க சதியோடு செய்வதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். உண்மையில் வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலத்தில் 25 ஆண்டுக்கு தொகுதி சீரமைப்பு என்பது பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு மோடி அரசாங்கமும் அதை செய்ய வேண்டும். அதற்கு அதனால ஒன்றும் இல்லை. எதிர்ப்பு ஜனநாயகத்தில் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்மை என்று இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. சட்டம் நல்ல சட்டமாக இருந்தால் மக்களுக்கு நல்லது. கெட்ட சட்டமாக இருந்தால் யார் எதிர்க்கணும்? சாதாரண அப்பாவி மக்கள் எதிர்த்தா என்ன செய்வீங்க? சட்டத்தை எதிர்த்து விட்டால் தேச விரோத செயல் செஞ்சிட்டாருன்னு அவருக்கு நெருக்கடி கொடுப்பீங்க. சிஎம் செய்கிறதுனால தப்பு கிடையாது. சிஎம் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிறது என்பதற்காகத்தான் அவர் எதிர்த்திருக்காரே தவிர மற்றபடி உள்நோக்கம்லாம் கிடையாது. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு நீ கொண்டுட்டு வரலைன்னா எரிக்க போகிறாரா? கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் தேர்தல் பணியில் போயிட போகிறார். அப்போ நீங்கள் கொண்டுட்டு வந்தது தப்பு என்பதற்காண்டி தான் இப்போ எதிர்க்கிறார். அது ஒன்றும் ஜனநாயகத்தில் அது ஒரு வகையான போராட்டம் தான், அது தவறே கிடையாது. டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய மக்களவைக்கான தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை மத்திய அரசு இப்போது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் உள்ள முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது இப்போதைக்கு 40 இருக்குது, பாண்டிச்சேரியும் சேர்த்து. அது 49ஆக மாறக்கூடும், எண்ணிக்கை கூடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள் அதனுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னாக்கா இதை விட பன்மடங்கு அதிகமாக உயர்வதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிறது தான் இந்த மறுசீரமைப்பில் வெளிவந்த செய்தியாக. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கேரளம், ஆந்திரம், தெலங்கானா, கர்நாடகா, இது எல்லா மாநிலங்களுக்குமே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஆந்திர முதல்வர் அதை ஆதரிச்சிருக்கான்னு சொன்னோம்னாக்கா அதனுடைய விளைவுகளை அவங்க பின்னாடி பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னோம்னாக்கா, இந்த எண்ணிக்கை குறைவு என்பதை தமிழ் தேசிய பேரியக்கம் என்ற அமைப்பை நான் சேர்ந்தவன். அந்த அமைப்பில் ஏறக்குறைய இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட சமயத்திலிருந்து அதையும் குறிப்பாக இந்த புதிய பாராளுமன்ற கட்டணம் கட்டினாங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லப்பட்ட காரணம்னாக்கா, நாங்கள் இன்னும் எண்ணிக்கையை கூட்டி இங்கே உட்கார வைக்கணும். ஆகவே பழைய கட்டடத்தில் அவ்வளோ இருக்கைகள் இல்லை, புதிய இருக்கைகள் கூட போட்டு செய்யப்படுற சொன்ன நேரத்திலிருந்து இதற்காக நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளை எழுதியும் இருக்கிறோம், இயக்கங்களும் நடத்தியிருக்கிறோம், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். என்னன்னு சொன்னோம்னாக்கா, நகலை எரிச்சது சரியா? இன்றைக்கு சிஎம் அவங்க எரிச்சிருக்கிறாங்க. இது என்னுடைய பார்வையில் எப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான பிரச்சனை. ஏன்னு சொன்னோம்னாக்கா, என்ன காரணத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே இருந்த சமயத்திலேயே தமிழ்நாட்டினுடைய 40 எம்பிக்கள் இருந்துமே, பாராளுமன்ற உறுப்பினர் இருந்துமே, நம்முடைய குரலோ நம்முடைய மசோதாவோ நமக்கு ஆதரவான தீர்மானமோ அல்ல நமக்கு பாதிப்படைய தீர்மானத்தை எடுத்து சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மற்ற எண்ணிக்கையோட ஒட்டுமொத்த வெறும் 40 என்பதை மிக எளிதாக தோற்கடித்து விட முடியும். இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல்லையே இப்போ 49 சொல்லி வட மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை வருகின்ற பொழுது இதை ஒட்டுமொத்தமாக கேரளாவுக்கும் ஒரு பாதிப்பை உருவாக்கும், அல்லது கர்நாடகத்துக்கு தென் மாநிலங்களுக்கே உருவாக்குங்கிறது தான் பொதுவான நம்முடைய எண்ணிக்கை. அந்தந்த முதல்வர்கள் அவர்களுடைய விருப்பப்படி அதை எதிர்ப்பாங்க. இன்றைக்கெல்லாம் நான் கூட நாளைக்கு அதை எதிர்க்கத்தான் போகிறாங்க என்பது தான் எங்களுடைய முடிவு. தொகுதி மறையறை பிஜேபி கொண்டு இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு வரையறை தான். ஏன்னு கேட்டால் அவங்க போடுற எல்லா திட்டங்களுமே மக்களுக்கு விரோதமாக இருக்கே ஒழிய மக்களுக்கு சாதகமாக இல்லை. அவங்களுக்கு இப்போ 40 எம்பி இருக்கிறவங்க 30 எம்பின்னு வச்சுக்கிறதுக்கும் அவங்களோட அரசியல் சூழலை சாதகமாக மாற்றுறதுக்காகவும் தான் இப்படி சட்டங்களெல்லாம் கொண்டு மக்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்குங்க. இப்போ இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனையில் இப்போ இது ரொம்ப முக்கியமாக
இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு தான் நீங்கள் ஒரு இடத்தையும் சமப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க. இது இப்போதைக்கு தேவையில்லை. இது எதுக்கு இப்போ கொண்டு வரீங்க? எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. ஒரு பக்கம் மலைகள் காணப்போகுது, ஒரு பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற இந்த சூழலில் உங்களுக்கு மக்கள் விரோத அரசுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கொண்டு வர்றதை மக்களாகிய நாங்கள் ஏற்கவே இல்லை. இது அரசியல்வாதிகளுக்கும் பாதிப்பாக இருக்கும், எங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். கண்டிப்பாங்க. எந்த இப்போ சிஎம்காகவே நான் சொல்லலை, நானுமே நிறைய கருத்தில் முரண்பாடாக தான் இருப்பேன். ஆனால் இந்த தொகுதி வரையறை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரிக்கிறேன். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு விரோதமாக இருக்க சட்டத்துக்கு ஏன் தவறான ஒரு விஷயத்துக்கு கருப்பு கொடி காமிக்கிறதும் அந்த சட்ட நகலை எரிக்கிறதும் ஒரு தப்பு இல்லைங்க. அப்புறம் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் எப்படி தான் சொல்கிறது? எங்கள் எதிர்ப்பை எப்படி தான் சொல்ல முடியும்? எனவே இது முற்றிலும் சரியானது. அவர்களோட தொகுதி வரையறை நாங்கள் ஏற்கலை. அதனால நாங்கள் இதை இந்த எரிப்பு நகலை பண்ணுறது கருப்பு கொடி காமிக்கிறதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். மக்களாகிய நாங்கள் வரவேற்கிறோங்க. நன்றி. சட்டத்தை எரிச்சிருக்காரு, அது சரியா? சரியான முடிவு அது. அந்த டீலிமிட்டேஷன் ஆமாம், தவறு நடக்கும்போது யார் வேணாலும் கண்டிக்கலாம்ல. மக்களுக்கான முதல்வர் தானே. அதனால் கொண்டு வர சட்டமே தவறானது. 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இதை கொண்டுட்டு வரோம்னு சொல்கிறாங்க. இடையில பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இதிலே முரண் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டு மத்திய அரசு சொன்ன உத்தரவுக்கு கிடைச்ச தண்டனையாது அப்படின்னு நினைக்கிறேன். அது தவறானது. அண்ணாமலைன்றது ஐஏஎஸ்ல இருந்து இன்னைக்கு அந்த கருத்தை சொல்லக்கூடிய ஆள் அண்ணாமலைக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அதான் மாநிலத்துக்கான உரிமைகள்லாம் பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த அதிகாரமும் வடக்க போயிடும். அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தென் மாநிலங்களுக்கு மிகுந்த பாதிப்பு. தமிழ்நாடை கண்டுக்கிற மாட்டாங்க, கேரளாவை கண்டுக்கிற மாட்டாங்க, ஆந்திராவை கண்டுக்கிற மாட்டாங்க. இன்னைக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் கேலி கூத்தாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, அவர் தென் மாநிலத்தில் உள்ள முதல்வர் இதை ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். அதை செய்யாமல் விட்டுட்டு இன்னைக்கு அவர் பாஜகவினுடைய அங்கமாகவே மாறிக்கிட்டார். அவர் மட்டும் சொல்லல, அவருடைய அங்க எதிர்க்கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கண்டிப்பாக ஆதரிக்க தானே செய்வாங்க. அங்கிட்டு உள்ளவங்க ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக பாஜக கால் ஊட்டிடுச்சு. அவங்கள மிஞ்சி எதுவும் நடக்காது. அதான் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாமே ஆதரிக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் மாறிடுச்சு. என்னன்னு தெரியாமே எதிர்க்கிறதோ சட்டம் தெரிவிக்கிறதோ சரியா? இல்லை, நமக்கு அப்பட்டமாக தெரியுது இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு ஒரு பாதிப்பை தருதுன்னு சொல்லி. அதனால் எரிச்சது 100க்கு 100 சரி. தமிழக முதலமைச்சர் செஞ்ச இந்த செயல் வரவேற்கத்தக்கது. அரசோட அங்கமாக இருக்கிறவர், அரசோட பிரதிநிதியாக இருக்கிறவர், அரசியல் சட்டத்தை எதிர்க்கிற சாமி பெரியார் எரிச்சார் இல்லையா? அது மாதிரி இவர் எரிக்கிறது அப்படி இருக்கும்போது எரிக்கிறார்ல. அப்படி தவறுன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லா மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாங்களா? எல்லா எம்பியும் கூப்பிட்டு விவாதிச்சாங்களா? எதுவுமே செய்யலைல்ல. அப்படி பாருங்க நீங்கள். அப்போ எரிச்சது சரிதானே? பெரியார் எரிச்சா அவர் இயக்கமாக எரிச்சாரு. நீங்கள் ஒரு முதலமைச்சர் எரிக்கிறது ஒரு சிக்கல் வராது. சிக்கல் வராது. விவாதிக்கட்டும் எது சரி எது தவறுன்னு சொல்லி. இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கூட போகட்டும். பிஜேபி அரசு இந்த சட்டத்தை எரிச்சது தவறு, அவர் மேலே வழக்கு தொடரட்டும். அப்போ நேரடியாக மோதி பார்த்துக்கலாம். குறிப்பாக வட இந்தியாவை பொறுத்தும் ஊபி, மத்திய பிரதேசம், குஜராத் இதெல்லாம் என்னைக்கு கூட போகுன்றாங்க. ஆமாம், தமிழ்நாடு குறையுன்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியாது, எப்படி சொல்றது? அதுதான் முழுமையாகவே விளக்கல. என்ன ஒரு திட்டத்தில் இந்த அஜாதா கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. 51 வரும்ன்றாரு. எப்படி வரும்? 51 வர முடியாது, அவர் நம்பிக்கை சொல்றாருல்ல. எப்படி வரும்? திமுக மக்களை குழப்புகின்றாரு. அப்போ 51 எப்படி வரும்? விளக்குங்க. அண்ணாமலை விளக்கட்டும். எந்த அடிப்படையில் 51 சீட்டு இங்கே கிடைக்க போகுது அப்படின்றத விளக்குங்க. ஒரு கருத்தை சொல்லும் போது சரியான தீர்வை சொல்லித்தானே அதை சொல்லணும். அதை சொல்லலை இல்லை. ஆனால் 51 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய எந்த வழியில் அந்த 51 சீட்டு வரும் அப்படின்றத சொல்ல மாட்டேன்றாங்கல்ல. மதுரைக்கு வந்திருக்கும்போது மெட்ரோ வரணும்னா பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு ஒரு அமைச்சர் பேசினார். எந்த அடிப்படையில் பேசுறாங்க? எந்த அமைச்சர் பேசினார்? பிஜேபி அமைச்சர் அதாவது அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம செல்லூர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரத் மாதா கி ஜெயன்றாரு. எடப்பாடி வரவேற்று தான் ஆகணும்.
என்ன சொல்றீங்க? அவருமே திராவிட கட்சியில இருந்தாலும் அவர் திராவிட கட்சியில் இருந்தாலும் அவருடைய பேச்சுக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்க இருக்கிறீங்களா? எல்லாமே பாஜகவோட அப்படியே அதிமுக கரைஞ்சி பாஜகவோட போய்கிட்டு இருக்கு. அதனால எடப்பாடியிலேருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பொறுப்பாளர்கள் அப்படித்தான். தெரியாதா நம்மளுக்கு வந்து பிரதிநிதித்துவம் போக தெரியாதா? அவர் வந்து எப்படி அதை சொல்ல முடியும்? எதிர்கட்சி தலைவர் உண்மையிலே அவருக்கு அதிகாரியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் ஒரு சட்டசபையில் பேசிட்டா கூட பரவாயில்ல, தேர்தல் பரப்புரையில் பேசுகிறாருல்ல, பிஜேபி அரசு கொண்டுட்டு வர்றது சரிதான், ஸ்டாலின் வந்து தான் தோத்துருவோம் அப்படின்றதுக்காக எதிர்க்கிறாரு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய கருத்தை எந்த வழியில் ஏற்றுக்கிற முடியும்? தேர்தல் அப்பாற்பட்டது, மக்கள் வந்து யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சட்டங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதை ஆராய்ச்சி பார்க்கணும்ல. அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் போகலை. அவர் வந்து ஒரு பிஜேபி வாதியாக தான் வந்து ஆதரிக்கிறார். ஓகே, பொதுமக்களா இப்போ சிஎம் காரன் நினைக்கிறீங்களா இல்லை குறைஞ்சபட்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? இல்லை ஒட்டு மொத்தத்துக்கு தமிழ்நாடு வந்து இதை வந்து பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிஎம் தலைமையில் ஏற்பட போகுது. அப்படியே அதான் நடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை இது பண்ணி தாக்கல் பண்ணி அது நாடாளுமன்ற விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து முற்றிலுமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்குறோம். பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில், அதாவது பிஜேபி ஆள்ற மாநிலங்களை தவிர எந்தெந்த எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள். ஆமாம், அவர் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறனால அவர் ஒரு சமரசம் பண்ணி, ஈவன் தமிழ்நாட்டில் பல விஷயங்களுக்கு வந்து எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க எடப்பாடி கூட அதை ஆதரித்து பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. அதாவது கூட்டணி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் வந்து இப்போ ஒரு பழமையான ஒரு அவங்களோட பாரம்பரியமாக அதிமுக பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இது மாதிரியான விஷயங்களை எதிர்த்து பேசிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி வந்து இன்றைக்கி இதை வந்து ஆதரிக்கிறது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆமாம், இன்னைக்கு சிஎம் சட்டத்தை எதிர்க்கிறேன்னா வேறு வழி இல்லை. இது என்ன மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் இப்போ திமுகவோட அவர் ஸ்டாலின் ஐயா கூட பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஸ்ட்ராங்காக எதுக்கிறது வந்து உண்மையிலே வந்து அதை ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஏன்னா இப்போ அந்த ஒரு நீட்டு தேர்வுக்கு கடுமையாக போராட்டம் பண்ணோம். அவங்க சொல்லிட்டு உண்மையாக மக்களாக நீங்கள் எப்படி பாதிக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் இதை வந்து பிரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இந்திய அரசு மக்கள் தொகை அதிகமாக இந்தியாவில் இருக்குன்னு மக்கள் தொகையை பற்றி எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணதுனால ஒரு வளர்ந்த ஒரு பக்குவப்பட்ட மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இதை வந்து மக்கள் தொகை குறைக்கிறதுக்கான பல வேலைகள் அந்த அரசுகள் பண்ணி இன்றைக்கி மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஏதாச்சும் பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துகிற விதமாக வந்து ஏதாச்சும் நல்ல விஷயம் கொடுக்கணும், அதை அடுத்த லெவலில் கொண்டு போகிற மாதிரி. ஆனால் அதுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை கூட்டினவனுக்கு எண்ணிக்கை எத்தனையோ மடங்கு கூடிடுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பெர்சன்டேஜ் படி கூட்டுறதை படி பார்த்தீங்கன்னா நம்ம 7 இதிலேருந்து 5 குறையிற மாதிரி இருக்குது. அப்போ இது ஒரு தண்டனையாக பார்க்குறோம். அதனால் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பொதுமக்களாகி நாங்கள் வந்து கடுமையாக எதிர்ப்போம். இப்போ கட்சிகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது எங்களையுமே நேரடியாக பாதிக்கும். சட்டமன்ற தொகுதிகள் கூட இதை வந்து எண்ணிக்கை விகிதாச்சாரத்தில் குறையுங்கிற மாதிரி இருக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால் பொதுமக்களாகி நாங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து எதிர்ப்போம். இந்த சட்டத்தை பின்வாங்க வைக்கிற அளவுக்கு போராட்டங்களையும் முன்னெடுப்போம். தொகுதி மறுவரையறை தான் பிஜேபி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக சிஎம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த பாசிச மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை முழுமட்டாக வந்து பறிக்கிறதுக்கான ஒரு இந்த சட்டம் தான் இந்த தொகுதி மறுவரைவு சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய வந்து புதிய நாடாளுமன்றம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 852 வந்து குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஏற்கனவே இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 534 பேர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் ஏறக்குறைய வந்து ஒரு 300 கிட்ட வந்து உறுப்பினர்கள் வந்து கூடுறாங்க. இந்த மறுவரைவு சட்டம் எப்படி வந்து அவங்க வந்து வரையறுத்துருக்காங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து மறுவரைவு பண்ணுவோம். ஏறக்குறைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எப்படின்னா, இவங்க 1900 குறிப்பாக வந்து அந்த 82-85 காலகட்டத்திலே வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே வந்து கொண்டு வந்தாங்க. அப்போயே தென்னிந்திய மக்கள் வந்து இந்த குறிப்பாக அந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்கள் தொகையை குறைச்சிட்டாங்க. அதனால வந்து இவங்களுடைய வரையறையின்படியே தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் 31 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருப்பாங்க. அது வந்து நம்மளுடைய உரிமைகளை பறிப்படும், இது உரிமைகள் பறிக்கப்படுற சம்மந்தம் மட்டும் கிடையாது. சட்டத்தை இருக்கிறது சரியா? ஒரு சட்ட நகல் இருக்கிறது சரியா? நீங்கள் சட்டத்தை இருக்கிறது சரியா
அப்படின்னா அது சரின்னு தான் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஏன் அப்படி சரின்னு பதிவு பண்ணுறோம்னா, எங்கிட்ட நீங்கள் இதை பற்றி கருத்து கேட்டீங்களா, மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா, நேரடியாக மக்கள். ஆந்திர மாநில முதல்வர் இன்னைக்கு ஆதரிச்சிருக்காரு. ஆந்திர மாநில முதல்வர் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே ஆதரிச்சிருக்காரு. ஏறக்குறைய அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த குறிப்பாக அவங்களுடைய ஆட்சியை வந்து பாதுகாத்துக்கிறணும், குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய ஆட்சியை வந்து பாதுகாக்கணும் முழுக்க முழுக்க இன்றைக்கி பிஜேபியினுடைய அலையன்ஸில் தான் இருக்காங்க, கூட்டணி கட்சியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அதில் மாற்று கிடையாது. குறிப்பாக வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு பாதுகாக்கனா, அவர் ஏற்கனவே பல ஊழலில் வந்து மாட்டியிருக்கார். எப்படியா இருந்தாலும் ரைடு போகும், இதுக்காண்டி அடக்கி வாசிப்போம் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கமாகவே வந்து இருக்குது. அப்படின்றதான் இந்த முதல்வர் இன்றைக்கி வந்து அந்த நகலை எரித்தது இது இன்றைக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து நம்மளுக்கு முன்னாடி பெரியார் அடிச்சிருக்காங்க. இப்போ பல பேர் வந்து சட்டம் நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை எரிக்க தான் செய்கிறாங்க. அது தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாட்டை ஒழித்து கட்ட வேண்டும்ன்றதான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல், ஃபாய்ஸ் கும்பலுடைய வந்து முழு முற்றா கும்பல். இது எதுவோ வந்து ஒரு தொகுதி மறையலாம் பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஒரு மாநிலத்துக்கு அது கல்வியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், சுகாதாரத்துறை எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குவாங்க. அப்போ இதுக்கு ஒதுக்கும் போது இப்படி வந்து குறைச்சா மக்கள் தொகை நம்ம குறைச்சிருக்கோம். அப்போ குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கான ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமான நிதியுமே அவங்க குறைப்பாங்க. இது போக என்னன்னா, சட்டசபையில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த முன்னே 1902 குறிப்பாக 2049 இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக வந்து அறிவிக்கணும். குறிப்பாக தென்னிந்திய மக்கள் வந்து பிஜேபிக்கு வந்து முழு முற்றாக வாக்களிக்க மாட்டாங்க, அதனால் வட இந்திய எம்பிக்களே வச்சு தனக்கான சட்டங்களை வந்து நிறைவேற்றிக்கிறணும். அதுக்காண்டி தான் இந்த 859 எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையை கொண்டு வரங்கன்னா இந்த சட்டத்தை மறைவரை பண்ணுறாங்க. இதுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு மக்கள் முழுமையாக போராடணுன்றது.